பும்ராவுக்கு என்ன நடந்தது? எல்லோர் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான கேள்வியாகத்தான் இது மாறி இருக்கிறது. பும்ராவுக்கே அதுவும் 5 போட்டிகளில் ஒரு விக்கெட் கூட கிடைக்கவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதற்கான காரணம் அவர் உலகளவில் எப்படிப்பட்ட ஒரு பந்து வீச்சாளர் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் தெரியும். இப்போது பும்ராவுக்கு ஏன் விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை, அவருக்கு என்ன நடந்தது என்று சொல்லி பல பேரும் பலவிதமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் மும்பை அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடிய மஹல ஜயவர்தன இது குறித்து கொஞ்சம் பேசி இருக்கிறார். குறிப்பாக அவர் சொன்ன விஷயம் இதுதான். பும்ராவை பற்றி பெருமையாகவும் ஆதரவாகவும் அவர் பேசியிருக்கிறார். மும்பை அணியில் பும்ரா மட்டும் பந்து வீச்சாளர் கிடையாது, அவர் சர்வதேச அளவிலே எப்படிப்பட்ட ஒரு பந்து வீச்சாளர் என்று சொல்லி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நடக்கின்ற விஷயம் என்ன என்று சொன்னால், பும்ரா மட்டும் முயற்சி செய்து எதுவும் நடக்காது. அங்கே பவர் பிளேயில் மற்றைய பந்து வீச்சாளர்களும் எதிரணிக்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி அழுத்தங்களை கொடுத்தால் அங்கே பும்ராவை எதிர்கொள்கின்ற போது அவர்கள் இன்னும் அழுத்தங்களை அதிகமாக எதிர்கொள்வார்கள். ஆகவே பும்ராவுக்கு இலகுவாக விக்கெட்டுகள் கிடைக்கும். ஆகவே மற்றைய பந்து வீச்சாளர்கள் அதுவும் பவர் பிளேயிலே விக்கெட்டுகளை வீழ்த்த தவறுகின்ற காரணத்தால் அங்கே அடித்தாடக்கூடியவர்கள் பும்ராவை சந்திக்கின்ற போது அங்கே அவர்கள் பும்ராவை மிக இலகுவாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அங்கு ஏற்படுகிறது. இதுதான் பும்ராவுக்கு இதுவரைக்கும் விக்கெட்டுகள் கிடைக்காமல் போனதுக்கான காரணம் என்று சொல்லி மஹல ஜயவர்தன இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்.